வணக்கம் திரைக்கதை ஆசிரியர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சூப்பர் ஹீரோக்கள் உருவாகட்டும், ஆனால் அவர்கள் தமிழர்களின் அடையாளமாகட்டும். திரைக்கதை எழுதும் இளம் இயக்குநர்களுக்கான ஒரு கட்டுரை. இன்று உலகளவில் வெற்றி காணும் பல படங்கள் சூப்பர் ஹீரோக்களை மையமாக கொண்டவை. மார்வல், டிசி போன்ற நிறுவனங்கள் உருவாக்கும் கதைகள் கேம் பார்க்கும் வசூலுமாக அள்ளி குவிக்கிறது. நம்ம தமிழில் இப்படிதாங்க இந்த மாதிரி சூப்பர் ஹீரோக்களை உருவாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறேன். ஹாலிவுட்டை பார்த்து அப்படியே கள்ள காப்பி அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா அது ஒரு டப்புடு வெர்ஷனாக தான் இருக்கும். நம்ம தாய்மொழியில் ஒரு மந்திர கதை சொல்லணும், ஒரு சூப்பர் ஹீரோ உருவாகணும்னா தமிழ் உள்ளுணர்வும் சமூக பின்னணியும் சேரணும். சூப்பர் ஹீரோ உருவாக்கம். அவன் கடவுள் அல்ல, மனிதன். சூப்பர் ஹீரோ என்பவன் வியக்கத்தக்க சக்தியுடன் பிறந்தவன் அல்ல, அவன் ஒரு உந்துதலோடு செயல்படும் மனிதன். மரபு, விஞ்ஞானம், உள் கான்ஃப்ளிக்ட், இதுதான் ஒரு சூப்பர் ஹீரோவோட அடித்தளம். பாட்டி சொல்லும் ஒரு பழைய கதையில் இருந்து கூட நம்ம ஒரு பஞ்சபூத சக்திகளை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ பிறந்துட்டான் அப்படின்னு கூட நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். ஹாலிவுட் கதையை வச்சே நான் சொல்கிறேன். ஆனால் இதை காப்பி அடிக்காதீங்க, இன்ஸ்பிரேஷனாக மட்டும் எடுத்துக்கோங்க. அயன்மேன் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் கதாநாயகன் எப்படி உருவாக்கலாம், ரோபோ கிராமத்தை பாதுகாக்கிறது அப்படின்லாம் வச்சோம் அப்படின்னோம்னா அது தமிழ் ஹீரோ. பேட்மேனை பார்த்திங்கன்னா பெற்றோரை இழந்த ஒரு சிறுவன் தன்னுடைய பயத்தை எப்படி சக்தியாக மாற்றுகிறான். இது நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொன்னோம்னா பேட்மேன். தமிழ் சூப்பர் ஹீரோக்கள் ஏற்கனவே வந்துள்ள படங்களை நம்ம பார்ப்போம். முகமூடி, 2.0, மின்னல் முரளி, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்கு. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தயக்கம், நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளாலையும் ஒரு சூப்பர் ஹீரோவை உருவாக்க முடியும். அதுக்கான முக்கியமான பாயிண்டெல்லாம் சொல்கிறேன். தமிழ் வாழ்க்கை, சமூக கோணம், விஞ்ஞான விபத்து, ஹீரோ தன்னை சந்தேகித்து புது உலகத்துக்குள் நுழைந்து ஆபத்தை தேடிக்கொள்வது, தமிழ் சூழலில் ஒரு தக்க தீர்வு, இதெல்லாம் இருக்கணும். லோக்கல் இஸ் குளோபல், அதுவே நம் சின்னஞ்சிறிய தாரக மந்திரமாக இருக்கணும். ஒரு கதையை உலகமே புரிந்து கொள்ள சொல்ல விரும்பினால் அது உண்மையாக இருக்க வேண்டும். தமிழ் கிராமம், மரபு, குடும்ப இதெல்லாம் இருந்தால் தான் அவன் தமிழ் சூப்பர் ஹீரோவாக இருக்க முடியும், உணரத்தக்கதாக இருக்க முடியும். அதனால் இளம் இயக்குநர்களே, திரைக்கதை விரும்பிகளே, உங்களிடம் கற்பனை இருக்கிறது. தயாரிப்பாளரிடம் பணத்தை வாங்கி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள். அதை ஆழத்தில் கரைத்த உணர்வும் உந்துதலும் இருந்தால் தமிழில் ஒரு சூப்பர் ஹீரோ உங்களால் உருவாக்க முடியாதா என்ன? வெறும் ஆக்ஷன் கதையாக மட்டும் இல்லாமல் அடையாளத்தை எடுத்துக்காட்டும் கதையாக மாற்றுங்கள். அப்பொழுதுதான் அது தமிழ் சினிமாவாகும். இல்லை என்றால் டப்புடு ஹாலிவுட் வெர்ஷனாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.